அண்மைச் செய்தி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு. இந்த நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்களித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 276 வாக்குப்பதிவு மையங்கள்ல இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 2800 போலீசார் அதற்கான பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில அந்த திமுகவினுடைய உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்ததுனால இந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடக்கிறது. 2வது முறையாக இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் 2019 ஒரு முறை இடைத்தேர்தல் நடந்தது. இப்ப இந்த இடைத்தேர்தல்ல திமுக மற்றும் பாமக மற்றும் நாம் தமிழர் என மும்முனை போட்டி நிலவுகிறது. 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா தனது வாக்கினை அன்னியூரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர் தனது முதல் வாக்காக தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இந்த இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாகவே தொடங்கி இருக்கிறது. சில இடங்களில் வரிசையில் நின்று வாக்குப்பதிவினை வாக்காளர்கள் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல பாதுகாப்பு என்பது துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனி துணை ராணுவம், மத்திய ரிசர்வ் படை காவலர்கள் அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அதற்கான பாதுகாப்பு பணியிலும் கூடுதலாக இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள்ல ஒவ்வொரு ஆய்வாளர் தலைமையில ஒரு 10க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவுல 2007ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போதுதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதி உருவானது. இதற்கு முன்பு கண்டமங்கலம் தொகுதியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் இது மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் வெவ்வேறான முடிவுகள் இருந்திருக்கிறது. 2011ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பிறகு 2016ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 2019 இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. பிறகு 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்ததுனால இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது என்றாலும் அதிமுகவினுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த தொடர்ந்து பிரச்சாரங்களின் பொழுது அனைத்து கட்சியினரும் அவர்கள் தொடர்ந்து மும்முரமாக ஈடுபட்டார்கள். ஆளும் கட்சியான திமுகவும் கூட அதிமுகவினுடைய வாக்குகளை பெறுவதற்கு எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களை குறிப்பிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டதையும் பார்த்தோம். எனவே இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது இதற்கு முன்பு திமுக வெற்றி பெற்றாலும் ஒரு 6000 8000 என்ற வாக்கு வித்தியாசத்தில் தான் இதற்கு முன்பு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அதிமுக வாக்குகளை யார் பெறுவார்கள், யாருக்கு செல்கிறது என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய நிலையில தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கூடிய 276 வாக்குப்பதிவு மையங்கள்ல 45 பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்ட இந்த கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வாக்களிக்க வரக்கூடியவர்களுடைய வசதிகளுக்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வெயிலில் நின்று அவர்கள் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருந்தால் அதற்காக நிழல் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளிட்ட வசதிகளையும் அதே போன்று அந்தந்த வாக்குச்சாவடிகள்ல கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் இந்த வாக்குப்பதிவு மையத்தில் வெப் கேமரா மூலமாக, கண்காணிப்பு கேமரா மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த கேமரா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விதிகளை பின்பற்றி இந்த கட்சியினுடைய முகவர்கள் மட்டுமே வாக்குப்பதிவு மையங்கள்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். மாதிரி வாக்குப்பதிவு என்பது 6 மணிக்கு தொடங்கிய நிலையில 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். தொகுதி வாக்காளன் என்ற முறையில்
நான் வாக்களித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம்.